ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை லவ். நான் உங்கள் ஹரி. நியர்லி 2 இயர்ஸ் கழித்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படி என்ன தான் 2 வருஷம் கழித்து சொல்ல வந்திருக்கேன் அப்படி நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. உண்மையாலுமே நான் ஒரு விஷயம் சொல்ல தான் வந்திருக்கேன். ஆனால் இது ஒரு ஹிஸ்ட்ரி முருகேஷாவும் கிடையாது, ஒரு கதை சொல்லட்டுமாவும் கிடையாது. இந்த நான் சொல்ல போகிற விஷயம் உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம். உண்மை சம்பவத்தை தான் நான் இங்கே சொல்ல வரேன். அதையே நம்ம சேனலில் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பையன் இந்த உண்மையான விஷயத்த அவங்க வீட்டில் சொல்ல முடியாமல், எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப், நம்ம சேனலால் முடிஞ்ச ஹெல்ப், இந்த விஷயத்த அவங்க ஃபேமிலிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். 2015 அந்த பையன் எப்பயும் போல் தன்னோட பஸ் ஸ்டாப்பில் காலையில் பஸ் ஏறுறான். இறங்க வேண்டிய ஸ்டாப்பில் இறங்குறான். இறங்க வேண்டிய ஸ்டாப்பில் எதர்ச்சியாக ஒரு பொண்ணை பார்க்குறான். இதே மாதிரி ஒரு 4-5 டைம் அதே பொண்ணை அதே பஸ் ஸ்டாப்பில் பார்க்குறான். சரி, அந்த பொண்ணு நம்மளை பார்க்குது, லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறான். அந்த பொண்ணும் சிரிக்குது. அதுக்கப்புறம் தினமும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹாய் அப்படி பாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்கிறது. அப்போ அவங்களுக்கு தெரியாது இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களை எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹாய் பாய் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. காலையில் வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா, அதே மாதிரி ஈவினிங் எதிர்ச்சியாக பார்த்தா இன்றைக்கி நாள் எப்படி போச்சு, எப்படி என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கான்வர்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆக ஆரம்பிச்சு 2015 அப்படியே 2016 போகும். இந்த ஒரு வருஷம் கேப்பில் எங்கேயோ சாதாரண ஒரு பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணி ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. வெயிட், நான் ஏன் இந்த ஸ்டோரி சொல்லும்போது வெறும் அந்த பையனை பாயினும் அந்த பொண்ணுன்னு சொல்கிறேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கலாம். பிகாஸ் ஆஃப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரூ ஸ்டோரி. அதனால் சில ப்ரைவசிஸை கருத்தில் கொண்டு நான் யார் பேரும் மென்ஷன் பண்ணுறதா இல்லை. ஸோ தட் ஒன்லி ஐ டிட் நாட் மென்ஷன் தேர் நேம்ஸ். அதுக்கப்புறம் கேட்கலாம், யாருக்கோ என்னவோ நடந்தது, அது இதுக்கு நீ உட்கார்ந்து எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இது அந்த பையன் அவன் ஃபேமிலிக்கிட்ட, அவங்க அப்பா அம்மா சிஸ்டர் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாமல் இந்த வீடியோ மூலயமா சொல்கிறான். வீடியோ மூலயமா சொல்லணுங்கிறான். அதனால தான் நம்ம சேனலில் இந்த ஸ்டோரியை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மூலயமா அந்த பையன் இந்த விஷயம் நடந்தது, என் லைஃப்பில் நடந்திருக்கு, நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியல, எப்படி ஷேர் பண்ணுறதும் தெரில அப்படின்னு ஃபீல் பண்ணி சாரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கோசரம் தான் இந்த வீடியோவை நான் இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கோசரம் தான் 2 வருஷம் கழித்து வீடியோ மேக் பண்ணுறேன்னான்னு கேட்டால் எஸ், அதுக்கோசரமும் இருக்கலாம். சரி, நம்ம திரும்ப டாபிக் உள்ள போகலாம். 2016 அந்த பையன் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிது. அந்த பொண்ணு லைஃப்பில் தான் ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குள்ள தினமும் காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி அவங்க மீட் பண்ணாமல், ஈவினிங் டைம் கண்டிப்பாக அவங்க மீட் பண்ணாமல் அவங்க வீட்டுக்கு போகிறதே கிடையாது. மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு அவங்க 2 பேரும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணி பேசி என்ன நடந்தது, நம்ம என்னடா பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷனாக அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள க்ரோ அப் ஆக ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபேமிலி பற்றியும் அவங்கள பற்றியும் பரஸ்பரம் பகிர்ந்துக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற அந்த ஒரு இதில் இருந்து ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ராக ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணை பற்றி சொல்லணுன்னா அவள் மென்டலி ரொம்ப
எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு பிரேவானுக்கு. பட் அப்படியே ஆப்போசிட் நம்ம பையன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்து டெம்பரவரியாக எப்படி தப்பிக்கலாம் தான் யோசிப்பானே தவிர இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் என்னென்னு யோசிக்க மாட்டான். இப்போ நான் தப்பிச்சா போதும், அப்புறம் பார்த்துக்கலாம், நான் இப்போ தப்பிச்சிட்டேன், ஐ எம் சேஃப் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு தான் அந்த பையன் இருப்பான். ஸோ இப்படி இருக்கிற 2 பேர்த்துக்குள்ள ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சது. அவங்களுக்குள்ள ரிலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப பாண்டிங்காக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு இருக்கிற மட்டும் அந்த பையன் லைஃப் இட்ஸ் அ மிராக்கிள். கிட்டத்தட்ட ஒரு வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அவனுக்கு என்னென்ன நினச்சாலும் எல்லாம் கிடச்சிச்சு. அந்த பொண்ணு இருந்தால் மட்டும் அந்த பையனுக்கு கிடச்ச சந்தோஷம் இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான். அந்த பொண்ணும் இந்த பையன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் சொல்ல முடியாத அளவுக்கு 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ லவ்வோட லைஃப் அப்படியே நகர ஆரம்பித்தாங்க. 2019 அவங்க லைஃப் பார்க்கக்கூடாத நிறையா விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தது. அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. ஆனால் அவங்க ரிலேஷன்ஷிப் அதனால் எந்த பாதிப்பு அடையாது. நிறையா பிரச்சனை வரும், அவங்க சொல்கிற ஒரே பதில் வி போத் ஃபைட் ஈச் அதர் அப்படிங்கிற அந்த ஒரே விஷயந்தான். 2019 டிசம்பரில் அந்த பையனுக்கு ஒரு வேலை கிடச்சிது. ஆனால் இங்கே இல்லை, வெளியூரில். அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு இங்கே வேலை கிடச்சிருக்கு, நான் போகிறேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு சரியாக படல. அந்த பொண்ணு சொல்கிற ஒரே விஷயம், நீ போகாத, எனக்கு எதுவும் சரியாக படல அப்படின்னு சொன்னான். ஃபார் த ஃபஸ்ட் டைம் அந்த பையன் அந்த பொண்ணு பேச்சை கேட்காம போனது த ஃபஸ்ட் டைம். அதனாலே எனக்கும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கான சான்ஸ் அந்த பையனுக்கு கிடைக்கல. 2019 டிசம்பர் நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதையும் மீறி அந்த பையன் வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தான். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட பேச முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணான், அந்த பொண்ணுக்கிட்ட பேச முடியல. இப்படியே பல நாட்கள் போச்சு. கோவிடும் வந்தது. நம்மளே மாதிரி அந்த பையன் வாழ்க்கையிலே கோவிட் நல்லா விளாடுறது, சும்மா சொல்லக்கூடாது, சும்மா புரட்டி எடுத்தது. அப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சது. 2021 நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சனை இப்படி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்கள பற்றி நம்ம கேட்கக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த பொண்ணு அவனை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுச்சு. ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த பையன்தான் நினச்சி இன்னும் தினம் செத்துட்டு இருக்கான் அந்த பையன். இதை வெளியில் சொல்லவும் புரியல, எப்படி சொல்கிறதும் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை பற்றி அவள் யார்கிட்டேயும் அவ்வளோக்கா சொன்னதில்லை. சொல்லியிருக்கான், சில பேர்த்துக்கு தான் சொல்லியிருக்கான். அந்த சில பேர் தவிர வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. 2019 முன்னாடி அவன் ஒரு லைஃப் நினச்சிருப்பான், நான் இப்படி தான் வாழ போகிறோன்னு. ஆனால் 2019 டிசம்பரில் எல்லாம் மாறப்போகுதுன்னு அவன் நினச்சிருக்க மாட்டான். அப்போவே அவன் உடைய ஆரம்பித்தான். 21 அவன் சுத்தமாக உடைச்சிட்டான். ஓகே, நான் ரொம்ப பேச விரும்பலை, என்னால் ரொம்ப டீப்பாகவும் சொல்ல முடியாது. இனியும் இந்த கதையை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ண, அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ. எனிவே, தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய் பாய்.